மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இது சனி பகவானுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 13 வயசு வரைக்கும் சனி பகவான் தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 13 + ஒரு 17 30 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையான 4 பாதங்களை கொண்டது. இந்த 4 பாதங்களில் முதல் பாதம் முடிஞ்சு 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எடுக்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, என்ன தசை சொல்கிறனோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. புரியலன்னா புரியுது அப்படின்னாக்கா உங்களோட தசா புத்தியை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வயசுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பதிவுகளை பார்த்துக்கலாம். இந்த மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அடுத்தடுத்து வரக்கூடிய அவயோக தசைகள். ஏன்னா ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறது குருவுடைய வீட்டுக்கு வர்றதுனால இது நன்மையை செய்வார், பெருசாக கெடுக்க மாட்டார், ஜென்ம சனியாக வரும்போது பெருசாக பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமே சொல்லலாம். ஆனால் இது ஜென்ம சனி அப்படிங்கிறத விட கர்மகாரகன் சனி அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. சனி பகவானுக்கு அப்படின்னு ஒரு தனித்தன்மை உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் என்ன இடத்துல என்ன மாதிரியான கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அதுதான் அந்த உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அவருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்து ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் கடுமையான கெடுபலன்கள் சனி பகவானால் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எப்பெல்லாம் வரும்? அஷ்டம சனியில் வரும், 7 சனியில் வரும். இப்போ ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலத்தில் தசா புத்தி ரீதியாக தான் அது பலன்களை கொடுப்பார். இப்போ ராகு கேது கூட சேர்ந்துருக்கு, 6, 8, 12 மறைஞ்சிருக்கு. அப்போ கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னா தசா புத்தி அடிப்படையில் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்தாலும் அந்த அவயோக தசைகள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சனி பகவான் கெடுக்காது, கொடுத்துரும், நிறைய கொடுத்துரும். வயசுக்கு ஏற்ற மாதிரி 30 வயசுக்குள்ளே கஷ்டத்தை கொடுக்கும், 30 வயசுக்கு மேலே பொங்கு சனி, அப்போது நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும். இப்போ தசா புத்தி ரீதியாக நம்ம பார்க்குறோம். 16 வயசுலேருந்து 19, 21 வயசு வரைக்கும் இப்போ புதன் தசையில், என்னோட கணக்குப்படி புதன் தசையில் இருக்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வயசில் புதன் தசையில் இருப்பீங்க. முன்னாடி நீங்கள் 4ஆம் பாதமாக வந்தால் கூட புதன் தசையில் தான் இருப்பீங்க. புதன் தசையில் படிக்கக்கூடிய காலத்தில் இப்போ ஜென்ம சனி வருது. இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. கடுமையான பகை கிரகங்கள் ரெண்டுமே. தசை நடத்தக்கூடிய கிரகம் அவயோகத்தில் இருக்கா யோகத்தில் இருக்கா? நல்ல யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா சனி பகவானும் சேர்ந்து கொடுக்கும். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சனி பகவானும் சேர்ந்து கெடுக்கும். அப்போ ஜென்ம சனி இப்படி இருக்கும். படிப்பில் நீங்கள் புதன் தசையில் இருக்கிறீங்க, அப்பா அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் பயப்பட தேவையில்லை. படிப்பில் நல்ல ஒரு மாற்றம். அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு தீமைகள் இல்லை. இந்த டைமில் ஜென்ம சனியாக வந்தால் கூட என்னென்னா வீட்டில் கொஞ்சம் மன உளைச்சல்கள், சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது, மன அழுத்தத்தில் இருக்கிறது, யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் தான் கொடுக்குமே தவிர படிப்பு ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க. புதன் தசையில் என்னோட கணக்குப்படியே வச்சிங்களேன். புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசை. இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஜென்ம சனி வந்தால் தடங்களை கொடுக்குமானா கொடுக்காது, வேலை வாய்ப்பு கொடுத்துரும். எங்கேயாவது வெளியூர் போக வச்சிரும், வெளிநாடு போக வச்சிரும். அதுவும் இல்லாத ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையில் பிரச்சனைகளை வர வைக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. பொருளாதாரத்தை கொடுக்கணுன்றதுக்காக வேலையை கொடுத்துரும். ஏன்னா குருவுடைய நகர்வுகளை நம்ம பார்க்கணும். ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு, அதையும் நம்ம பார்க்கணும். விரயத்துக்கு ராகு போகுது. ராகுனால உங்களுக்கு பாதிப்பே கிடையாது. இது வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு இருந்து ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இப்போ கிடையாது. ஏன்னா 7 சனியும் ராகு தசையும் தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாத ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைவு. கடந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் இந்த கிரகங்கள்
இந்த ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும்போது இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இந்த 4ஆம் இடத்துக்கு போனாலும் அர்த்தாஷ்டம குரு, அந்த அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது 4ஆம் இடத்துல. ஏன்னா அஷ்டம குரு, அர்த்தாஷ்டம குரு, இது மாதிரி அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம். ஜென்ம சனி 4ஆம் இடத்துல குரு பகவான், இது மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய காலம். ஜென்ம சனினாவே அப்படிதான். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கும் உண்டு, வாய்ப்பு உண்டு. வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஏன்னா அவயோக தசை அப்படின்றதுனால இது மாதிரியான மன அழுத்தங்களை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வேலை ரீதியாக பாதிப்பு, வேலையில் பிரச்சனைகள் வரும். வேலை ரீதியாக உங்களுக்கு இடமாற்றங்கள், இது தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, இல்லை எனக்கு பிடிக்காத இடத்துக்கு இடமாற்றத்தை கொடுக்கறது, இது மாதிரி வேலை அழுத்தங்கள் உண்டு. இதில் நீங்கள் பொறுமையாக நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஜென்ம சனியில் திருமணத்தை நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. நீங்கள் தள்ளி போடலனா கூட உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒதுக்கி வச்சுருவாங்க. இது ஜென்ம சனி நடக்குது, சனி 7.5 சனியாக இருக்குது, இது சரியில்லை, அவயோக தசை. இதற்கு முன்பு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தோணும். ஆனால் அந்த ஜென்ம சனியில் நெகட்டிவாக தான் தோணும். நீங்கள் நல்ல பர்சனாக இருப்பீங்க, நல்ல ஒரு இடமா இருக்கும், அதில் படிப்பு, வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும், எல்லாமே நல்ல கேரக்டரேஷன் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்ட்டு தள்ளி வச்சுருவாங்க. 2ஆம் பட்சமாக தான் அந்த ஜாதகத்தை எடுப்பாங்க, வேற வழி இல்லாமல் இந்த ஜாதகத்தை எடுப்பாங்க. அதனால் நீங்கள் ஜாதகத்தை கொடுக்கறதே விட்டுருங்க. 2.5 வருஷத்துக்கு இந்த ஜென்ம சனியில் வேண்டாம். உங்களுக்கு வயது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 7.5 சனி முடிஞ்ச பிறகு திருமணத்தை பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவான ஜாதகங்கள் வரும். அவயோக தசை இதில் நெகட்டிவான பொருத்தங்கள் தான் வரும். எல்லாருக்குமே சொல்லலை, திருமணம் நடக்குது, திருமணம் நல்லா இருக்குது, திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் ராசிக்கு 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துல இருந்து தசை படிச்சுனா சிறப்பு. உங்கள் லக்னத்துக்கு யோகராக அந்த யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து இந்த புதபகவான் தசை நடத்துச்சுனாக்கா மேன்மையான பலன்கள் உண்டு. ஜென்மசனியாக இருந்தாலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். முதல் சுற்றுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு போயிடும். கஷ்டமே கொடுக்காம வேலை வாய்ப்பு இதிலே இந்த ரவுண்டிங்லேயே போயிடும். வேலைக்கு போகிறோம், வரோம், படுக்கிறோம், திரும்ப எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இதே மாதிரி ரொட்டேஷன்லேயே போயிடும். எதுவுமே உங்களுக்கு கஷ்டமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது, லாபமும் இருக்காது, அது மாதிரி போயிடும். ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணி அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து 6, 8, 12 ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருந்து தசை பண்ணுச்சுனாக்கா பாதிப்புகள் உண்டு. பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. 30 வயசுக்கு மேலே 37 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது தசைக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு. வீடு கொடுத்த கிரகம், அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல தசை. வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த கேது தசைங்கிறது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். இந்த டைமில் கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும். 2வது திருமணம் அப்படி இல்லைனாக்கா ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் இந்த கேது தசையானது. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை தனியார் துறையில் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க, அந்த வேலையில் பிடிக்காமல் வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. பார்த்து பண்ணணும், உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக போடணும். இந்த வேலை நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணாமல் இந்த ஜென்ம சனியில் தள்ளி போடுறது நல்லது. வேலை சரியில்லை, எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில், முடியாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த முயற்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுடைய சுய முயற்சியாக இருக்கணும். அந்த கேது தசைங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். இது கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு தீரும். இப்போ விரயத்தில் வந்தவுடனே கடனை கொடுத்துருக்கும். இப்போ மேலே மேலே கடன் வாங்காமல் அந்த கடன் அமைப்பை குறைய வைக்கும் இந்த கேது பகவான் தசை. 37 வயசுக்கு மேலே 57 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை. சுக்கிர தசையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்ம சனி, ராசிக்கு அவயோகரவர், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், சொந்த நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம், நன்மை செய்யும், பெருசாக கெடுபலன் செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சனி பகவான் 7.5 சனியாக வரும்போதோ, ஜென்ம ராசியில் வரும்போதோ, அஷ்டம சனியாக வரும்போதோ, அஷ்டமாதிபதி தசை நடந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் உண்டு. சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. நன்மை செய்யணும் அப்படின்னாக்கா 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இருந்தாலும் அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. எதெல்லாம் கவனம் தேவை? ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு தொடர்புகள் தப்பாக இருக்கும், சரியான ஒரு இது இருக்காது. அதனால் அந்த தொடர்புகள்லாம் கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும். தவறான நடவடிக்கையில் இருக்கிறவங்களுக்கு, தவறான வேலை செய்கிறவங்களுக்கு, தவறான தொழில் பண்ணுறவங்களுக்கு, நெகட்டிவான
வேலை செய்கிறவங்க, நெகட்டிவாக சம்பாதிக்கிறவங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். நீங்கள் நேர்வழியில் போகிறீங்க, நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு வரேன், நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்குறேன், சாதாரணமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை பற்றி பேசவே தேவையில்ல, நார்மலாகவே இருக்கும். அஷ்டமாதிபதி தசை தான் நடப்பது, அஷ்டமாதிபதி தசை தான். வேலை மாற்றணும்னு நினைக்காதீங்க, இருக்கிற வேலையே போயிட்டு இருக்கட்டும். தொழில் மாற்றணும்னு நினைக்காதீங்க, தொழில் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கும். அதனால் வேலையும் மாற்ற வேண்டாம், தொழிலும் மாற்ற வேண்டாம். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எதையுமே செய்கிறது நல்லது கிடையாது. தொழில் செய்கிறீங்களா, அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம், கடன் வாங்கி பண்ணாதீங்க. விரிவாக்கம் மட்டும் இந்த காலகட்டங்களில் வேண்டாம், எதையுமே தள்ளி போடுறது நல்லது. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் கையில் பணம் இருந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டால் கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் ஒரு வில்லங்க வராமல் பார்த்துக்கணும். எதுவுமே ஒரு விரயத்தை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனி வந்து ஜென்மராசியாக வருது, 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குது, 7ஆம் பார்வையாக கன்னி, 10ஆம் பார்வையாக குருவுடைய வீடு. இந்த 3 இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த டைமில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, சுப விசேஷங்கள், வீட்டில் திருமணம் பண்ணி பார்க்குறது, திருமணம் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, இது மாதிரி கொடுக்கும். உங்களுக்கு கொடுக்கலாம் கூட உங்கள் பசங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த நேரங்களுக்கு கொடுக்கும். சுக்கிர தசையில் வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். உங்கள் கையில் பணம் இருக்குன்னா ஒரு சுப விசேஷங்களுக்கு செலவு பண்ணுங்கள். சனி பார்க்கக்கூடிய 3 இடத்துல வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா மணி லாக் ஆகும். இப்போ சனி வர இடத்துலையே செவ்வாய் இருந்துச்சுனாக்கா மணி லாக் ஆகும், பணம் வர்றது கொஞ்சம் தடைப்படும். அப்படி இல்லை சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா மணி லாக் ஆகும். அதனால் மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 57 வயசுக்கு மேலே 63 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரிய தசை இருக்கு இல்லையா, இது 6ஆம் அதிபதி தசை. ருண ரோக சத்ருஸ்தான வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். வெற்றி வாய்ப்புகள், மறைமுக எதிர்ப்பு, இது எல்லாமே வந்து இந்த 6ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். 6ஆம் அதிபதி யார் அப்படின்னாக்கா சூரியன். சூரியனோட தசையில் 7.5 சனி, அதுலேயே ஜென்ம சனியாக வரும்போது கடன் வாங்க வைக்கும், கடன் அமைப்புகளை கொடுக்கும், நோய் நொடிகளை கொடுக்கும், வழக்குகளை கொடுக்கும். ஒரு தொழிலில் பெருசாக கடன் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது. யாரை நம்பி பணம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. சின்னதாக ஒரு கடனாவது வந்துடும் எப்படியாவது. அந்த கடன் அமைப்பு வந்து சுப கடன்களாக, சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். சூரிய தசையில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தொழில் செய்கிறீங்களா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறீங்களா வேலையும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அனுசரித்து போகிறது நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். வீட்டில் நெருக்கடிகள், கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த சூரிய தசையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 63 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சந்திர தசை, 73 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2 தசையுமே சந்திரன் செவ்வாய் யோக தசைகள். இது நான் சேர்த்து சொல்லிடுறேன், ஏன்னா ரிப்பீட்டட் வார்த்தை அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக 2த்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். 2 யோக தசைகளும் உங்களுக்கு சிறப்பு. பின்னாடி வரக்கூடிய தசைகள் இது வந்து வீட்டில் வந்து சுப விசேஷங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீட்டில் வந்து நல்ல ஒரு பொருளாதார வரவு, வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு வேலை இல்லைன்னா இப்போ வேலை கிடைக்கும், தொழில் இல்லைனாக்கா தொழில் அமையும், உங்களுக்கே தொழில் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா அது ஜென்ம சனியாக இருக்குது, இப்படி வந்து பரவாயில்லையே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குது, நல்ல ஒரு பண வரவு கொடுக்குது, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சந்திர தசையிலும் செவ்வாய் தசையிலும் வளர்ச்சி உண்டு. உங்ககிட்ட பணம் இருக்கா, ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்திங்க, வீட்டில் வந்து சுப விசேஷம் பண்ணுங்க, இல்லை வீடு கட்டுங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு பணத்தை போட்டுருங்க. கையில் வந்து காசு வச்சுருக்காதீங்க, வேறு யாருக்குமே கொடுக்காதீங்க. நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களா அந்த பணத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போட்டுருங்க. வண்டி வாகன சேர்க்கையும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நீங்கள் அசையா சொத்து வாங்கி போட்டால் உங்களுக்கு சிறப்பு. அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நடக்கும். 80 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் 98 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி ராகு தசை. இப்போ ராகு தசை நடக்குது. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுன்னா இது சனி தசையோட காரகத்துவங்களை கொடுக்கும். அதனால் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவானுடைய வீட்டில் இல்லை, இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் இது மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும். மேஷ ராசியிலையோ இல்லை விருச்சிக ராசியிலையோ, கும்பராசியில் இல்லை மகர ராசியில், இந்த 4 இடங்களில் ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணலை, வேறு எங்காவது இருந்து தசை பண்ணதுன்னா சிறப்பு. நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உடல்நலம் சம்மந்தப்பட்ட தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உடல்நலம் சரியாகும், மருத்துவ செலவுகள் கம்மியாகும், நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம். சொத்து பத்து ரீதியான நல்ல ஒரு வளர்ச்சி, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த ராகு தசையானது.
ராகு தசையை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம், 10 டீட்டெயிலுக்கு மேலே எடுக்கணும், 1 2 இல்லை. அதை பற்றி நான் தனியாக அது வீடியோவை நான் போடுறேன். ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த 7 சனி அப்படிங்கிறது. இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை, பொருளாதார வளர்ச்சியை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.